கொத்தான் இருந்தால் போதும், எதிரி எவனாக இருந்தாலும் செத்தான். கொத்தான் சிறிதளவு இருந்தால் போதும், எதிரிகள் எங்கே என்று தேடி பார்க்க வேண்டும். இந்த முறை இக்கட்டான சூழ்நிலை. ஒருவரால் நம் உயிருக்கே ஆபத்து அல்லது நம் குடும்பத்திற்கு ஆபத்து. இவர்களால் மன நிம்மதியை இழந்து மரணம் வரை செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்ற ஒரு தருணத்தில் மட்டும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எதிரியின் வீட்டில் கொத்தானை ஒரு சிறிதளவு எடுத்து ஏதோ ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வந்தால் போதும், அவர்கள் அந்த வீட்டை விட்டே காலி செய்து போய்விடுவார்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது கொத்தான். இந்த கொத்தான் எந்த மரத்தில் படர்கிறதோ அந்த மரம் சிறிது நாட்களிலேயே பட்டு போய்விடும். அந்த மரம் தளிர்க்காது. அந்த அளவுக்கு மிக கொடுமையானது இந்த கொத்தான். இந்த கொத்தான் செடியில் வரும் விதை, அதாவது இந்த கொடியில் வரும் விதையை ஒரு 7 அல்லது 9 அளவுக்கு எடுத்து அகோர மந்திரங்கள் எதுவாயினும் அதை உச்சரித்து எதிரியின் வீட்டு வாசலில் போட்டால் அவனுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கொடிக்கு வேர் பகுதி என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமான ஒன்று. எங்கிருந்து படருகிறது என்பதை அவ்வளவு சுலபமாக கண்டுபிடித்து விட முடியாது. இது ஒரு கிழங்கில் இருந்துதான் வருகிறது. அந்த கிழங்கை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் அந்த செடியின் அடியில் உட்கார்ந்தோம்னா அந்த கிழங்கு மூச்சு விடும். மண் மேலேயும் கீழேயும் துடிப்பது போல் தெரியும். அந்த இடத்துல தான் இதோட கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கிற்கும் அதீத சக்தி உண்டு. இது விஷத்தன்மை வாய்ந்த கொடியாய் இருந்தாலும் இது எதிரியை மட்டும் விரட்டுவதற்கான மூலிகை அல்ல, இது நோயை விரட்டுவதற்கான மூலிகையும் கூட. ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த கிழங்கு அல்லது விதைகளை எடுத்து முறையாக பூஜை செய்து அவர் தலைகளை 9 முறை சுற்றி மயானத்தில் புதைத்துவிட்டு வந்தால் அவர்களின் நோய் முற்றிலுமாக அழிந்துவிடும். அந்த அளவுக்கு வல்லமையானது இதன் கிழங்கும் அந்த விதையும். முக்கியமான குறிப்பு, இந்த கொத்தானை எடுக்கும்போது இந்த கொத்தானில் உங்கள் வேர்வை துளிகள் படியக்கூடாது. இதில் உங்கள் வேர்வை துளிகள் பட்டால் உங்களுக்கும் பல மடங்கு பாதிப்பை உண்டாக்கும். அதனால் கவனமாக இருங்கள். மறுபடியும் கூறுகிறேன், உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அவர்களால் உங்கள் குடும்பத்திற்கே ஒரு மரணம் வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை என்ற சூழ்நிலை வரும்போது தான் உபயோகிக்க வேண்டும். யாருக்காவது தீங்கு செய்யும் நோக்கில் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வதற்காக நீங்கள் இதை பயன்படுத்தினால் பின்விளைவுகள் நிச்சயம் 100% இதை உங்களை திருப்பி தாக்கும் என்பது உறுதி. நல்லவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் முத்துலட்சுமி காளி உபாசகர்.